வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்க வரீங்கன்னா நம்ம சேனலை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஒரு காலேஜ் படிக்கிற பையனுக்கு பல கனவுகளோட இருப்பான். அதாவது பெரிய கம்பெனி ஆரம்பிக்கணும், ஆடிகர் வாங்கணும், பென்ஸ் காரை வாங்கணும், பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு இருப்பான். அப்படி இருக்கிற ஒருத்தன் இங்கிருந்து எப்படி அந்த இடத்துக்கு போகிறாங்கிறது சேனல். நானும் சாதாரண மிடில் கிளாஸ் பையன்தாங்க. என்னால் முன்னேற முடிஞ்சால் கன்ஃபார்ம் முன்னேற முடியும். இது வரைக்கும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 3000 பேர் பார்த்தீங்க, அது ஒரு 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் எப்படி இருந்திருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்க வரீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு ப்ராடக்ட் அமேசானில், ஃப்ளிப்கார்ட் அது மாதிரியான வெப்சைட்டில் சேல் பண்ணுறதுக்காக இருக்கும். இகாமர்ஸில் சேல் பண்ணுறது மாதிரி ஃபஸ்ட்டு இகாமர்ஸ் எப்படி ரன்னான்னு தெரிஞ்சுப்போம். இகாமர்ஸ்னால் என்ன? அதாவது இன்டர்நெட் நடக்கிற எல்லா பிஸ்னஸுமே இகாமர்ஸ் கீழே தான் வரும். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா B2B, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா B2C. ஃபர்ஸ்ட் ஒன் B2B என்னென்னு பார்த்துடலாம். இது B2B சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். B2B சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டு பக்கத்தில் கண்டிப்பாக மளிகை கடை இருக்கும். அந்த மளிகை கடையில் போய் நீங்கள் முருங்காயோ கத்திரிக்காயோ காலங்காத்தெல்லாம் வாங்குறீங்க. பட் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருப்பார், விடிய காலையில் ஒரு 6 மணிக்கோ 5 மணிக்கோ எழுந்திரிச்சு மார்க்கெட்டுக்கு போயிருப்பார். அதாவது மார்க்கெட்டுக்கு போய் லம்ப் எடுத்திருப்பார், பெருசாக எடுத்திருப்பார். அந்த மார்க்கெட்டில் ஒரு அண்ணாச்சி இருப்பார்ல, அவரோட வேலை என்ன, இது மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் ரன் பண்ணுற எல்லாத்துக்குமே அவங்க காய்கறி எடுத்து தரது, அதாவது அவங்க ப்ராடக்ட்டை தரது. அவர் பிஸ்னஸ் ரன் பண்ணுறாரு, அண்ணாச்சி பிஸ்னஸ் ரன் பண்ணுறாரு. பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். புரிஞ்சா? என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒரு பிஸ்னஸ்லேருந்து இங்கே பிஸ்னஸ் தரதான் B2B. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஐடி மணிக்கு விடுதலை தோழர்களே, இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். போகப்போ கண்டிப்பாக பழகிருப்பேன். அடுத்தது B2C என்னென்னு பார்ப்போம். B2C என்னென்னு கேட்டிங்கன்னா, நடக்கிற 80% ஆஃப் த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா B2C தான். நம்ம மளிகை நினச்சிட்டு போய் நம்ம காலங்காத்தால் காய்கறி வரோம்ல, அதே B2C தான். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்ம கஸ்டமர் அவர் பிஸ்னஸ் ரன் பண்ணுறாரு. பிஸ்னஸ் டு கஸ்டமர், அதான் B2C. புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இப்போ எதுலாம் தேவையான இந்த பூமரை போட்டு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த பூமருக்கு முன்னாடி ஒரு பெரிய இதே இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் இப்போ ஆன்லைனில் சேல் பண்ண வரீங்கனாலும் உங்களுக்கு 2 விதமாக டைப்ஸ் இருக்குது. ஒன்று B2B, ஒன்று B2Cன்னு இருக்குது. B2B எதுக்கு உதவுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு மேனுஃபேக்சராக இருக்கீங்க, அதாவது ஒரு பொருளை தயாரிக்கிறீங்கன்னா நீங்கள் B2B போகலாம். கன்ஃபார்ம் B2B தான் போகணும் நீங்கள் ஒரு பொருளை தயாரிக்கிறீங்கன்னா. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா மாடுங்கிற ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் போய் நீங்கள் ஒரு செல்லரை ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆர்டர்ஸ் எல்லாமே பல்காக வரும். பட் நிறைய பேர் வீடியோ பார்க்க வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு பீப்புள்ஸ், அதாவது ஒரு பிஸ்னஸ் ஆன்லைனில் தொடங்கணும்னு தான் வந்திருப்பீங்க. இப்போ B2Cன்னு என்னென்னு பார்ப்போம். நீங்கள் பார்க்குற எல்லா ஃபெமிலியரான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸுமே B2C தான். ஃபார் அன் எக்ஸாம்பிள், அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, ஸ்னாப்டீல் எல்லாமே B2C தான். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் செல் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணணும்னு பார்க்கலாம், ரைட்? இப்போ நீங்கள் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 4 மேஜர் ஸ்டெப்ஸ் இருக்குது. அது இருந்தால் மட்டும் தான் கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் உங்களுக்குள்ளே வரவே முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் ஜிஎஸ்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஜிஎஸ்டி இல்லாமல் உள்ளுக்குள்ளே வர முடியாது. நிறைய பேர் கேட்பீங்க, ஜிஎஸ்டி இல்லாமல் ப்ராடக்ட் சேல் பண்ண முடியுமான்னு. கன்ஃபார்ம் சேலே பண்ண முடியாதுங்க. இந்த கேள்வி எப்படிப்பட்ட கேள்வினா, முட்டை இல்லாமல் கோழி வருமா கேட்பீங்க, அந்த மாதிரி ஒரு கேள்வி. ஆனால் முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் என்னென்னு. நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராடக்ட் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினீங்கன்னா டேக்ஸ் இன்வாய்ஸ்ன்னு இருக்கும். அது ஜிஎஸ்டி மூலியமாக நடக்கிற ப்ராசஸ் தான் அது. ஜிஎஸ்டி இல்லாமல் கண்டிப்பாக உங்களால் ஒரு ப்ராடக்ட்டும் கூட இகாமர்ஸ் வெப்சைட்டில் சேல்ஸ் பண்ணவே முடியாது. ஐ திங்க் ஏதோ ஒரே ஒரு ப்ராடக்ட் நினைக்கிறது, புக்ஸை தவிர எதுவுமே சேல்ஸ் பண்ண முடியாது இகாமர்ஸ் பிளாட்ஃபார்மில் ஜிஎஸ்டி இல்லாமல். அதை எடுக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இல்லைங்க. உங்கள் ஆடிட்டரை பாருங்கள், ஒரு 500 ரூபா மட்டும் செலவு பண்ணுங்கள், கண்டிப்பாக எடுத்து கொடுத்துருவாங்க. பார்த்தீங்களா, கடைசியாக நான் நம்பின பணம் என்னை காப்பாற்றிருச்சு. செகண்ட் ஒன் ப்ராடக்ட் செலெக்ஷன் தான் இருக்குதுலேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இது எப்படி சிம்பிளாக சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு பொருளையே லவ் பண்ணுறீங்க, எவ்வளோ லவ் பண்ணுவீங்க, அதே அளவுக்கு நீங்கள் எந்த ப்ராடக்ட் லவ் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே கொண்டு வாங்க. சார் வணக்கம், நாங்கள் ஆதிவாசி ஹெர்பல் ஹேர் ஆயில் கடைன்னு நாங்கள் பேசுகிறோம். இது 120-30 தரமான நிறுத்துங்களா, அவன் நிறுத்துற அந்த லூசு கமிட்டி வந்து கேட்காமறா. இந்த ஆயில் வந்து நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஊற முடியும். எப்படி சொல்லி நினச்சிங்களா? சத்தியமாக அப்போலாம் கொண்டு வந்தீங்கன்னா விளங்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இருக்க ப்ராடக்ட் சூஸ் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கணும், இல்லாட்டி சீசனபிளாக இருக்கணும். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். சீசனபிள்னா ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளினா அந்த விளக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய சேல்ஸ் ஆகும். அது மாதிரி சீசனபிளாக இருக்கணும், இல்லாட்டி டிமாண்ட் இருக்க ப்ராடக்ட் சூஸ் பண்ணுங்கள். அதாவது செல்லர்ஸ் கம்மியாக இருப்பாங்க பட் டிமாண்ட் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்க ப்ராடக்ட் சூஸ் பண்ணுங்கள். ப்ராடக்ட் செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி உடையிற மாதிரி பொருள் தயவுசெய்து சூஸ் பண்ணிடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி மண்பானை அந்த மாதிரி ஐட்டம்லாம் சூஸ் பண்ணிடாதீங்க. ஈஸியாக உடையிற ப்ராடக்ட் சூஸ் பண்ணாதீங்க. ஃப்ராகில் ஐட்டமாகவே இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் ப்ரைஸ் சூஸ் பண்ண போது பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபாய்க்கு மேலே இருக்க மாதிரி, 300 ரூபா கூட இல்லை, ஒரு 400 ரூபாய்க்கு மேலே இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வர மார்ஜின் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் ரொம்ப அதிகமாக சேல் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கிற மார்ஜின் கிடைக்கும்.
அதுவும் நிறைய ரிட்டர்ன்லேயே கழிஞ்சிடும். ஸோ நீங்கள் ப்ராடக்ட் சூஸ் பண்ண போதே பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரூபாய்க்கு மேலே இருக்க மாதிரி ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க, அதான் நல்லது. சரி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இடத்துல எல்லாத்தையுமே டவுட் வரும், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இது. எனக்கு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ள வரீங்கன்னா ஒரு 30 to 40,000 வச்சுட்டு வாங்க. என்ன வாரணம் ஆயிருமா? வாய மூடுங்கடா. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பேக் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்புறீங்கன்னா மறுபடியும் அந்த அமௌண்ட் திரும்ப உங்களுக்கு வரக்கு 15 days எடுத்துக்கும். இப்போது இந்த 15 டேஸ்லேயே எல்லா அமௌண்ட்டையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 15 days பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் ஹோல்டில் தான் இருக்கும். ஏன்னா வேறு வழியில் ஸ்டாக் எடுக்க முடியாது. ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு 30 to 40,000 எடுத்துருவாங்க, அதான் கரெக்டாக இருக்கும் என்னை பொறுத்தளவுக்கு. ஸோ 4th ஒன், ஆர்டர்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ். இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நினைப்பீங்க. அஃப்கோர்ஸ் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ எனக்கு இது வரைக்கும் மீஷோவில் இது வரைக்கும் 100 ஆர்டர் வந்திருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 40 ரிட்டர்ன் வந்திருக்குங்க. ஆமாங்க, 100 ப்ராடக்ட் போச்சுன்னா அதில் கிட்டத்தட்ட 40 ப்ராடக்ட் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நான் ஒரு கட்டத்தில் மன உளைச்சலுக்கு உச்சகட்டத்துக்கு போயிட்டேன். ஒரு கட்டத்தில் சரி ஈகோ சரி இழுத்து மூடிட்டு போயிட நினச்சிட்டேன். என்னன்னா ரிட்டர்ன் வந்தால் கூட பரவாயில்லைங்க, ரிட்டர்னில் செருப்பில் வச்சு அனுப்புறானுங்க, துணியை வச்சு அனுப்புறானுங்க. எங்கள் வீட்டில் கூப்பிட்டு ஊழையே திட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேங்க. ஸோ நீங்கள் இந்த ரிட்டர்னையும் ஆர்டர்ஸையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதை மெயின்டைன் பண்ணிட்டு கரெக்டாக உங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் அடுத்தது நான் எமோஷன்ஸ் ஒரு பெரிய சப் டாப்பிக்காக வச்சுருக்கேன். ஸோ இப்போ எமோஷனை பற்றி பேசுவோம். ஸோ 5th ஒன், எமோஷன்ஸ். ஸோ எமோஷன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இகாமர்ஸ் வெப்சைட்டில் கண்டிப்பாக எமோஷன்ஸ் ரொம்ப முக்கியங்க. எடுத்துனே உங்களுக்கு ஆர்டர்ஸும் வராது, அப்படி நிறைய வந்தாலும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக எமோஷனாக நீங்கள் மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும். லைக் உங்களுக்கு ஒரு லவ்வர் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது ஈஸி தான், பட் இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு வந்து மன உளைச்சல் உச்சக்கட்டத்தை கூட கூப்பிட்டு போயிருங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பொறுத்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும். உங்கள் எப்படி இருக்கணும், எது நடந்தாலும் பார்த்து தான் இருக்கும். கண்டிப்பாக இப்போ நீங்கள் எடுக்க போகிறது கண்டிப்பாக ரிஸ்க் தான். இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா பெரிய ஆளுமே ரிஸ்க் எடுத்தாலே தான் அவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்க. ரிஸ்க் எடுக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ரிஸ்க் எடுங்க, வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் ஒரு பூமரை போட்டு முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.